Good morning students. In class என்ன பார்க்கலாம்னா chapter electrostaticsல example 1.2 பார்க்கலாம். Okay. இதில் ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்கான். Q1 Q2 at rest. Okay. Qங்கிற சார்ஜ் இங்கே இருக்குது, Q2ங்கிற சார்ஜ் இங்கே இருக்குது. இது வந்து x axis y axis அப்படி அசைன் பண்ணலாம். They are separated by the distance. அப்போ Q1 Q2 இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம r தான் அசைன் பண்ணுவோம். ஸோ r வந்து 1 மீட்டர். ஓகே. இப்போ 3 கேசஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் வந்து Q1 வந்து பாசிட்டிவ், Q2வும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. அடுத்தது Q1 பாசிட்டிவ், Q2 நெகட்டிவ். அடுத்தது இந்த செகண்ட் கேஸே தான், பட் மீடியம் வந்து மாறி இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு கேஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேஸு, இப்போ சார்ஜ் Q1 இது பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன், இது Q2 இதுவும் பாசிட்டிவ். இப்போது இது ரெண்டுமே ஒரே ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும்? இது இந்த சைடு போக முடியாது, ஏன்னா ரிப்பல் பண்ணும், இது ரிப்பல் பண்ணும். அப்போது இது ரிப்பல் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு இதோட டைரக்ஷன் இப்படி தான் வர முடியும். ஓகே, ஃபோர்ஸோட டைரக்ஷன். அதே மாதிரி இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜு சரியா Q2க்கு Q1 எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, Q2 வந்து அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணும்போது எனக்கு ஃபோர்ஸ் வந்து இதே அலாங் த எக்ஸ் ஆக்சிஸு இந்த டைரக்ஷனில் போகும். இந்த சைடு போனால் டுவோர்ட்ஸ் டிஸ்சார்ஜ்னா அட்ராக்ஷன்னா, சரியா இந்த சைடு அப்படின்னா ரிப்பல்ஷன்னா. அதே தான் இங்கேயும் டுவோர்ட்ஸு டிஸ்சார்ஜ் அப்படின்னா அட்ராக்ஷன்னா, அவே ஃப்ரம் இட் அப்படின்னா ரிப்பல்ஷனா. ஓகே, இது வந்து ஃபோர்ஸு F21 எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸ் F2ங்கிறது ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து R12. சரியா, 1-2ங்கிறது இந்த சார்ஜ் 1லேருந்து 2க்கு வர டிஸ்டன்ஸு. R21ங்கிறது இப்படி வரும், ஏன்னா இது எல்லாமே வெக்டார்ஸை கவனமாக போடு. 2 1. ஓகே, இப்போது கேல்குலேஷனுக்குள்ள போகலாம். பை கூலும்ஸில் நமக்கு என்ன தெரியும்? F21 இந்த இடத்துல நீ ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணுற 1/4πε0 into Q1 Q2 by R square into R12 cap. இங்கே 21 இருந்தது அப்படின்னா எனக்கு இங்கே 12 வரும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான். 12 கேப் யூனிட் வெக்டர். இப்போ நமக்கு தெரியும் 1/4πε வேல்யூ வந்து என்னது? 9 × 10⁹. ஓகே, ஃபஸ்ட் சார்ஜோட வேல்யூ என்னது? Q1 + 2 மைக்ரோ கூலும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. மைக்ரோங்கிறது 10⁻⁻6 வரும். இன்ட்டு Q2ங்கிறது +3 × 10⁻⁻6, இங்கே மைக்ரோ கூலும். டிவைடட் பை எனக்கு கீழே வந்து மீட்டரில் தான் இருக்குது, ஸோ அப்படியே 1² அப்படி போட்டுக்கோ. ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுது. 9 2 3 இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கும். அடுத்தது பவர்ஸ் 10 பவரில் இருக்கிறது ஃபுல்லாக தனியாக எடுத்து ஆட் பண்ணும். 10⁻9 இங்கே -6, இங்கே -6 பவர்லாம் ஆட் பண்ணிடும். இப்போ என்ன வருது? 9 2 0 18, 18 3 54, 54 போட்டுக்கோ. 10 பவர் இங்கே என்ன வருது? -12, 9 - 12 வந்து -3, ஸோ -3 நியூட்டன். இப்போது R12ங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பாரு. R12 எங்கே போகுது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் தானே, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எனக்கு ஐ கேப். ஓகேயா, இப்போது F12 பார்க்கணும். F12ங்கிறது அதே தான் வரும். 1/4πε0 into Q1 Q2 by R squared. இந்த டைரக்ஷன் மட்டும் மாறும். சரியா, R21 கேப். இப்போது இதோட வேல்யூ நம்ம இங்கே ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 54 × 10⁻⁻3 போட்டுரு. இங்கே -i கேப் வரும், -i கேப் இன் நியூட்டன். ஓகே, இப்போது செகண்ட் கேஸ் எடுத்துக்கோ. செகண்ட் கேஸில் என்ன ஆகும்னா, இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணோம். அட்ராக்ட் பண்ணும்போது Q1 வந்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் Q2. இப்படி தான் இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு Q2வும் இந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் Q1 இருக்கும். இப்போ கேல்குலேட் பண்ணுவோம். F21 = ஃபார்முலா சேம் தான். 1/4πε Q1 Q2 by R squared, இங்கே R12 கேப். இப்போ இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ 9 × 10⁻9 தெரியும். ஃபஸ்ட் சார்ஜோட வேல்யூ என்னது? +2 மைக்ரோ கூலும். 2 × 10⁻6 போட்டுக்கோ. இது -3 × 10⁻6. ஓகே, இப்போது அதே மாதிரி இங்கே மைனஸை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். ஓகே, 9 2 3 ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. பவர்ஸ் எல்லாம் 10 பவரில் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து 9 -6 -6. அப்போது 9 - 12 -3.
சரியா? இது வந்து -3. அடுத்து இங்கே வந்து R12. அப்போது எனக்கு R12 என்ன டைரக்ஷனில் இருக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஐ கேப். ஓகே, இப்போது F12ங்கிறது என்னது? அதே தான், மைனஸு பை நியூட்டன்ஸ் தேர்டில் நீ வந்து F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 போட்டுக்கோ. இல்லை இதே இதை திரும்ப போட்டேன்னாலும் உனக்கு சைன் மட்டும் மாறும், ஏன்னா மைனஸை ஐ கேப்புங்கிறதுனால. ஓகே, 54 × 10⁻³ ஐ கேப் நியூட்டன். ஓகே, கேஸ் 3 என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து இதுக்கு ப்ரீவியஸாக என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதே தான். ப்ளஸ் Q1 வந்து +2 மைக்ரோகூலும், Q2 வந்து -3 மைக்ரோகூலும். ஆனால் இந்த ரெண்டு சார்ஜஸையும் நான் வந்து வாட்டரில் வைக்கிறேன், அவ்வளோதான். மீடியம் மாற்றுறேன். நமக்கு தெரியும் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு εr × ε0. ஓகே, ஃபார் ஏர் வந்து எனக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து 1, அதனால் நம்ம எப்சிலான் ε0 சேமாக இருக்கும். பட் வாட்டருக்கு அப்படி போட முடியாது. ஸோ 1/4π εr × ε0 Q1 Q2/r² × r கேப்பு இங்கே 1 போட்டுக்கோ. நமக்கு தெரியும் இந்த 1/εr தனியாக எடுத்துக்கோ. அப்போ இந்த ரிமைனிங் இது ஃபுல்லாக நமக்கு என்ன தெரியும்? F21. ஓகே, டிவைடட் பை εr × r12. இப்போது εr ஃபார் வாட்டர் வந்து 80. அப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். -54 × 10⁻³ டிவைடட் பை 80 × ஐ கேப்பு. ஓகே, இந்த வேல்யூ வந்து இதிலேருந்து அப்படியே எடுத்துக்கோ. இருக்குல்ல, F21 என்னவோ அதே வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. ஒன்லி திங் வந்து டிவைடட் பை 80 போடணும். டிவைடட் பை 80 போட்டேன்னா, இப்போ அப்படியே டிவைட் பண்ணுறதுனா என்ன பண்ண, ஃபஸ்ட்டு இந்த 1/10 தனியாக எடுத்து வச்சுக்கோ. சரியா? 1/10 தனியாக எடுத்து வச்சுட்டு 54 டிவைட் பை 8 போட்டு என்ன வருது? 6 8 48. ஸோ 48 போடு. ரிமைனிங் 60. 6 7s are 56. ரிமைனிங் 40. 5 8s are 40. இப்போ 6.75. இப்போ இந்த 10 இங்கே கொண்டு வந்துடும். 6.75 டிவைட் பை 10. அப்போ 0.675 × 10⁻³ ஐ கேப் நியூட்டன். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.